ரீசெண்டாக ஒரு படம் பார்த்தேன் நான். நம்ம நீலிரான்னு ஒரு படம், லாங் நைட்டு, ப்ரொடக்ஷன் அது அது என்னன்னு தெரில. அந்த படம் ரீசெண்டாக பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. அதாவது என்ன ஒரு ஒன் லைன்னு பார்க்கும்போது என்னென்னா, நம்ம ஸ்ரீலங்காவில் 2 ஆர்மி இருந்தாங்கல்ல, ஸ்ரீலங்கன் ஆர்மி, இந்தியன் ஆர்மி வந்து இருந்தாங்க. அவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு பிரச்சனைன்னு காட்ட மாட்டாங்க. 2 யாராச்சும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணாலோ, அந்த ஊரில் ஃபங்க்ஷன் ஏதாவது கண்டக்ட் பண்ணுறதா இருந்தாலோ, இல்லை வெளியே எங்கேயாவது போகிற மாதிரி இருந்தாலோ 2 ஆர்மிக்கிட்டே பர்மிஷன் வாங்கணும். அப்படி காட்டியிருப்பாங்க அதில். அது ஃபஸ்ட்டு சீன் என்னென்னா, ஒரு வீட்டில் ஒரு தாத்தா, அவர் வந்து நம்ம பேத்திக்காக கல்யாண விசேஷம் இருக்குது, அதுக்கு எனக்கு பர்மிஷன் வேணும்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஆர்மி மேன் கிட்ட கேட்பாங்க. அது யாருன்னா இந்த கார்த்திக் சுப்ராஜோட அப்பா, அவர் தான் ஃபஸ்ட்டு சீனில் இருப்பார். அவர் சொல்லுவார், அந்த சிலோன் டீ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் காஃபி குடிக்கிறவன், எனக்கு சிலோன் டீ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. 2 பேரும் சண்டையெல்லாம் போடல, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கா, பிடிக்கும். தனி மனிதர்களுக்கும் இந்த இதுக்கும் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் செய்கிற இதுதான், அதனால தான் 2 பேருக்கு சண்டை வந்துட்டு இருக்குங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க ஃபஸ்ட்டு சீன்லேயே. அப்புறம் அது போக போக என்ன ஆகும்னா, அந்த வீட்டில் கல்யாணம்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. கண்டக்ட் பண்ண மாட்டாங்க, நாளைக்கு கல்யாணம்னா இன்றைக்கி நைட்டு ஒரு சம்பவம் என்னென்னா, ரெபல் டீம்னு இருக்குல்ல, அந்த புரட்சி பண்ணுறவங்க, அவங்க வந்துட்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டு சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு போகிறேன், அந்த மாதிரி கனெக்ஷன்லாம் இருக்காங்க. இந்த ஆர்மிங்கிறவங்க தான் வந்துட்டு இந்த ஸ்ரீலங்கன் குடும்பத்தெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறது அப்படிலாம் தானே இருந்துட்டு இருந்துச்சு. அதனால இந்த வீட்டுக்கும் சரி, அந்த ஊருக்கும் சரி, இந்த மாதிரி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குங்கிறதுனால கொஞ்சம் பயம் ஆர்மி மேலே. அப்படி இருக்கிறதுனால ஆர்மி வந்துட்டு ஒரு ஆப்ரேஷனுக்காக எங்கள் வீட்டுக்கிட்ட வராங்க. அந்த வீட்டுக்கு வந்தது ராங் லொக்கேஷன் ஆகி போயிடுது ஆர்மிக்காரங்களுக்கு. அதனால ரெபல்லியன் அந்த டீமுக்கு வந்துட்டு இவங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை ஆகுது, சண்டை, 2 பேர்த்துக்கு சண்டை நடக்குதா இல்லையா, கடைசியில் என்ன ஆகுது, அதுதான் கதையே. அது சூப்பராக கிளைமேக்ஸில் ஒன்று முடிச்சிருக்காங்க. அதாவது அது பார்த்தா புரியும் நல்லா. அது சொன்னால் ஸ்பாயில் அதனால அந்த கரெக்டாக அந்த எண்டிங் பண்ண விஷயம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏதோ தனிப்பட்ட முறையில் யாரும் தாக்கலை. அதாவது இந்த மாதிரியெல்லாம் இருக்குது, எல்லாத்துக்கும் ஹியூமனிட்டின்னு ஒன்று இருக்குது, இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் தான் இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்குங்கிற மாதிரி தான் அது ஒரு மாதிரி முடிச்சுருக்காங்க. எல்லா போருமே ஆமாம், எல்லாமே அப்படி தான் இருக்கும். அது இருந்தாலும் இது நல்லா டக்குன்னு முடிச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு 2.5 மணி நேரம் படம் கிடையாது, 3 மணி நேரம் படம் கிடையாது, எதுவுமே இல்லை, டக்குன்னு முடிச்சு. ஒரே நைட்டு 1.5 மணி நேரம் படம், லாங் நைட்டு அப்படிங்கிறத கதை. ஸோ ரீசெண்டாக பார்த்ததில் எனக்கு அது ரொம்ப பிடிச்ச படம். இந்த படம் யாரும் அதிகமாக இப்போது பார்த்தாங்களான்னு தெரியல, பட் ரீசெண்டாக இப்போது வந்த மூவிஸில் அது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு மூவி தான் இது. ஆனால் பார்க்கல. இது கார்த்திக் சுப்ராஜ் அவர் ப்ரொடக்ஷன் உடனே பார்க்கணும் இதை நினச்சேன், பார்க்காம விட்டேன். நம்மளும் கண்டிப்பாக பார்க்கணும், இன்னைக்காக தான் வாட்சி. எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கணும் அந்த மூவி. நான் கண்டிப்பாக ஒரு ஃபீல் குட்டான ஒரு மூவியாக இருக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். இதேமாரி மூவி ரிவ்யூஸ்லாம் வரும், தெரிஞ்சதை சொல்கிறேன். பாட்காஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி அடுத்து நல்ல மூவியில் பார்த்துட்டு எல்லாம் ரிவ்யூ சொல்கிறோம். பாய் ஆல்.